ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 28க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, வாக்கப் மசோதா பாஜக கூட்டணி திருத்தங்கள் ஏற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நாடு முழுவதும் முஸ்லிம்கள் தொண்டு பணிகள் அர்ப்பணிக்கப்படும் வாக்கப் சொத்துக்களை மாநிலங்கள் அளவில் வாக்கப் வாரியங்கள் நிர்வாகிகள் நிர்வகிக்கின்றன அப்படின்றாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ இஸ்லாமியர்களுக்காக இப்போ இந்து அறநிலையத்துறை இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய சொத்துக்கள் மாதிரி இஸ்லாமியர்களுக்காக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சொத்துக்கள் இருக்குது. அதை நிர்வகிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அவங்களே ஒரு ஆளை போட்டு நிர்வகிச்சிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முறைப்படுத்துகிறாங்க. இதில் யார் யாரெல்லாம் இருக்கான்றது சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த வாரியத்தில் முஸ்லீம் பெண்கள் மற்றும் முஸ்லீம் அல்லாத 2 நபர்கள் உறுப்பினர்களாக இடம்பெற செய்வது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ பெருசாக பேசியிருக்காங்க. பட் நீங்கள் வாக்கப் மசோதானா யாருன்னு பாருங்கள், இஸ்லாமியர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதா அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. விடைபெறுகிறது வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஜாகிரஃபி ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா, நார்த் ஈஸ்ட் மான்சூனாலலாம் தமிழ்நாட்டுக்கு மழை பெய்கிறதுன்னு சொல்கிறாங்க. அக்டோபர் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா அக்டோபர் 3ஆவது வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விடைபெறுகிறது அப்படின்றத ஒரு டாப்பிக்காக நினச்சிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலநிலை இயற்கை தாவரங்கள் ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஷினும் நமக்கு முக்கியங்க. அடுத்தது சென்ட்ரல் பேஜ் ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஜிகே பாட்டு எழுதிக்கிங்க போகலாம். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் மற்றொரு எரிபொருளான எரிவாயு உற்பத்தியிலும் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு உலகிலேயே அதிக திரவ இயற்கை வாயுவை ஏற்றுமதி செய்த நாடாக உள்ளது. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, உலகிலேயே அதிக திரவ இயற்கை எரிவாயுவை ஏற்றுமதி செய்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அப்படின்றத குறிப்பிட்டால் போதுங்க. இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா? குடிதழி கோல் ஒச்சும் மாநில மன்னன் அடிதழியும் நிற்கும் உலகு அப்படின்னு இருக்காங்க. குடிகளை அன்போடு அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியை பொருத்தி உலகம் நிலை பெறும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ குடிமக்களோடு அன்போடு பேசக்கூடிய அனைத்து அரசர்களும் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, செழிப்போட வளங்களோடும் இருப்பார்கள் அப்படின்றத திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. அடுத்தது, உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டிலே முதல் முறையாக சொல்லியிருக்கேன். நம்ம இதை பற்றி நிறையவே பேசுகிறோம். பட் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க, யாருக்கு விலக்கு அளிக்கப்பட்டதுன்னா பழங்குடியினருக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அப்போ யாருக்கு விதிவிலக்குனா பழங்குடியினர் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்கப்பா. அடுத்தது ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு செய்ய தேடல் குழு அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவருடைய தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா 3 நபர்கள் கொண்ட தேடல் குழு அமைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இந்திய தேர்தல் ஆணையர் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாருங்க, 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பார்கள் சொல்கிறாங்க, இடம்பெற்றிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராஜீவ் குமார் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய தேர்தல் ஆணையர். இவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 18ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. புதுசாக ஒருத்தர் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அப்போது தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறார். பாருங்கள், பரிந்துரை குழுன்னு ஒரு குழு இருக்குது. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னென்னா, தேர்தல் ஆணையரை நியமிப்பதில் பரிந்துரைக்கும் குழு, அந்த குழு என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு த லாஸ்ட் ஒன் நியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வலுப்பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய மனித உரிமைகளின் தலைவர் யாருன்னா வே ராமசுப்ரமணியம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நான் போச்சுங்க. இதுக்கு பாருங்கள், குயிஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள், டெய்லி ஒரு கமெண்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணுன்றதை சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.